ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா பச்சை பயிறு வச்சு லட்டு செய்யலான் இருக்கேங்க. ஹெல்த்தியான பச்சை பயிறு வச்சு லட்டு செய்யலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பச்சை பயிறு எடுத்து நல்லா வறுத்துக்கணுங்க. கருக்கல் இல்லாமல் நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கணும். பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கப்பு நிறைய தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சமாக தெரியுது. ஒரு கப்பில் நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன்னா அதே கப்பு நிறைய நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு, பாகெல்லாம் வேண்டியது இல்லைங்க, நல்லா கரைச்சிக்கிட்டா போதும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே அது கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டே இருந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டாச்சு. அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரை, பச்சை பயிர் பவுட்ரை அதில் கொட்டிக்கலாங்க. பாகு வேணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கிளறிட்டு நாம் எடுத்து வச்சு பாதாமோ பிஸ்தா முந்திரி எதுனாலும் அதில் போட்டுக்கலாங்க. நான் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கிறேன். வெறும் பாதாம் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி கூட போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், வெறும் பாதாம் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒட்ட விடாமல் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த கெட்டித்தன்மை வந்துடுங்க. அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து கையில் நெய்யோ எண்ணெயோ தடவி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சூப்பரான பச்சை பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். சூப்பரான பச்சை பயிறு லட்டுங்க. நான் வெறும் பாதாம் தான் போட்டிருக்கேங்க. நீங்கள் முந்திரி ஒன்றா போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.